செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீமினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். முதலில் ஒரு அறிவிப்பு. அஸ்ட்ரோ குருஜி நரநாராயண் என்ற பெயரில் புதிய ஆப் ஒன்று தொடங்கி இருக்கிறேன். அந்த ஆப் என்பது ஜோதிட மாணவர்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் அந்த ஆப்பில் சென்று அதில் கட்டண வீடியோக்கள் 50 வீடியோக்கள் நான் கட்டண வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். தகுந்த கட்டணத்தை அதிலேயே செலுத்தி கொண்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கொள்ளலாம். மாதத்திற்கு 2 நாட்கள், அதாவது சனி ஞாயிறு வரும்படி நான் எதிர்காலத்திலே சந்தேக நிவர்த்திக்காக நேரடி வகுப்புகளும் வைக்க விரும்புகிறேன். அதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த நேரத்திலே தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளலாம். அனைவரும் அஸ்ட்ரோ குருஜி நரநாராயண் ஆப் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்வது மிகவும் சிறப்பு. அடுத்து இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பராப வருஷம் ஆணி மாதம் 7ஆம் தேதி ஜூன் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சப்தமி திதி. இன்றைய சப்தமி திதி பகல் 3:21 வரை இருக்குது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். காலை 9:31 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைய நாமயுகம் சித்தி நாமயுகம். வணிசேகரணம் நேற்று 3 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் பூரமும் சேரும்போது சித்தியோகம், ஞாயிற்றுக்கிழமையும் உத்தரம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே இன்றைய தினம் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய வெதிபாத சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் பானு சப்தமி. ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சிறிது பானு சப்தமி. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் சாயன தட்சிணாயன புண்ணிய காலம். இன்றைய தினம் முதற்கொண்டுதான் சூரியன் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்ட சூரியன் இப்பொழுது இன்றைய தினம் முதல் கொண்டு, அதுவும் முக்கியமாக பகல் 1:56 தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். ஆகவே சாயன தட்சிணாயன புண்ணிய காலம். இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, புண்ணிய கால தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக ஆடி 1ஆம் தேதி என்று தட்சிணாயன புண்ணிய காலம் என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் ஆடி 1ஆம் தேதி என்பது சாதாரணமான ஒரு தட்சிண புண்ணிய காலம். ஆனால் சிறப்பான தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது இந்த நாள் தான். அதாவது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள், சில ஹோமங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினம். இன்றைய தினம் தூமாவதி ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பராசக்திக்கு 10 வடிவங்கள். அதில் ஒரு வடிவம் தூமாவதி வடிவம். பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போலவே பராசக்தியும் 10 வடிவங்கள். அதில் ஒரு வடிவம் தூமாவதி வடிவம். அந்த தூமாவதி வடிவம் என்பது பெருமாளுடைய மத்ஸ்ய அவதாரத்துக்கு இணையானது. மேலும் கேது தோஷத்தை போக்கக்கூடியது. உங்கள் ஜாதகத்தில் கேது தோஷங்கள் இருந்தால் இன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால், தூமாவதியாக அம்பாளை நினைத்து அம்பாளை வழிபாடு செய்தால் நிச்சயமாக கேது தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திங்கட்கிழமை பராப வருஷம் ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூன் 22/6/2026 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 3:40 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. திங்கட்கிழமை உத்தரம் நட்சத்திரம். பகல் 10:22 வரை உத்தரம் நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். வெதிபாத நாமயுகம் பவகிரணம் நேற்று 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்தரமும் அஸ்தமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். அது திங்கட்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் துர்காஷ்டமி. அன்றைய தினம் திங்கட்கிழமை ராகு காலத்தில் 7:30 to 9. ராகு காலத்தில் துர்காமணி வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அதன் மூலமாக நாக தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம். எல்லா நடராஜர் கோயில்களும் அன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் என்ற மகோத்சவத்தை நடத்துவார்கள். முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அன்றைய தினம் மிக விசேஷமாக ஆணி திருமஞ்சனத்தை நடத்துவார்கள்.
அதை தரிசனம் செய்தால் தொழில் விருத்தி ஏற்படும். தொழில்துறையில் இருந்த போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். தன வருவாய் கிடைக்கும். அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், எல்லா நடராஜர்களும் அபிஷேகம் நடக்கும். அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் தனிய நாள் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்காது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, பராப வருஷம் ஆணி மாதம் 9ஆம் தேதி ஜூன் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று நவமி திதி. செவ்வாய்க்கிழமை மாலை 4:40 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. செவ்வாய்க்கிழமை பகல் 11:54 வரை அஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். வரியான் நாம் யுகம், கௌளவ கணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நவமி திதி ஆக இருப்பதனால் அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை நல்ல காரியங்கள் அவசியம் செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டியிருந்தால் மாலை 4:40 பிறகு, நவமி திதி முடிந்த பிறகு நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் செய்யலாம். வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு, மேலும் ஆபரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மாலை 4:40 பிறகு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, பராப வருஷம் ஆணி மாதம் 10ஆம் தேதி ஜூன் 24/6/2026 புதன்கிழமை என்று தசமி திதி. புதன்கிழமை தசமி திதி மாலை 6:12 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம். பகல் 1:59 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். புதன்கிழமை பரிகம் நாம் யுகம், கரசை கண், நேத்திரம் 2, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் சுவாதியும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் சித்திரை நட்சத்திரத்திலே செய்ய வேண்டிய சுபகாரியங்களான குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற தினம், மொட்டை அடிப்பதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற தினம், வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு புதன்கிழமை மிக ஏற்ற தினம், உபநயனம் செய்வதற்கு, அதாவது காயத்ரி மந்திரத்துக்கு உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். அடியன் தலைமையிலே சேலத்திலே பட்டைக்கோள் என்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்த வசந்த மண்டபத்திலே சுமார் 24 குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து வைக்க இருக்கிறேன். அதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் காயத்ரி மந்திர உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்ற தினம். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு புதிதாக தங்க வெள்ளி நாணயங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கு, வியாதிஸ்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது வியாதிஸ்கள் மருந்து உண்பதற்கு, வியாதிஸ்கள் குளிப்பதற்கு, கர்ப்பாதானம் போன்ற சடங்கை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் புதன்கிழமை அன்று தேதி மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தான் சக்கரத்தாழ்வார் அவதாரம் செய்தார். ஆகவே அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு, அன்றைய தினம் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்தால் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜன வல்லபாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை அன்றைய தினம் குறைந்தபட்சம் 24 அல்லது 28 முறை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் என்பது நம்முடைய பஞ்சாங்கத்தில் 22வது பக்கத்திலே, பெரிய பஞ்சாங்கத்தில் 22வது பக்கத்திலே இருக்கிறது. சகல காரியங்களும் விட்டு தரக்கூடிய ஸ்தோத்திரம். அன்றைய தினம் சக்கரத்தாழ்வார் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக உத்தமமானது. அல்லது வீட்டிலிருந்தபடியே கூட அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம். காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து காரியங்களில் தோல்வி ஏற்படுத்துகிறதே என்று பயப்படுபவர்களுக்கு அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால், புதன்கிழமை ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, பராப வருஷம் ஆணி மாதம் 11ஆம் தேதி ஜூன் 25/6/2026 வியாழக்கிழமை ஏகாதசி திதி. வியாழக்கிழமை ஏகாதசி திதி இரவு 8:09 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை 4:29 வரை சுவாதி நட்சத்திரம். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். சிவம் நாம் யோகம், வணிசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது.
வியாழக்கிழமை சுவாதியம் சேரும்போது அமிர்த யோகம், வியாழக்கிழமை விசாகம் சேரும்போது சித்தி யோகம். அது வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. புதன்கிழமையும் சுபதினம், அதே போல வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சுபதினம். வியாழக்கிழமை அன்று நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, வித்யாரம்பம் படிப்பை தொடங்குவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதியாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்பவர்களுக்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, வாஸ்து தோஷம் இருந்தால் அதற்குரிய வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, வியாதிஸ்கள் மருந்து உண்பதற்கு, பத்திரிகை தொழிலை ஆரம்பிப்பதற்கு, நவகிரக ஜபம் செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களும் ஏற்ற தினம். உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் அதற்குரிய நவகிரக தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசியும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு ஜீவவார ஏகாதசி. பொதுவாக வியாழக்கிழமை ஏகாதசி வந்தால் ஜீவவார ஏகாதசி அதிகமான உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி. ஆகவே அன்றைய தினம் அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்றபடி ஒரு துளசி மாலை அணிவித்து தீபம் வைத்து வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். மேலும் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் விலகும். அன்றைய நிர்ஜல ஏகாதசி. அன்றைய தினம் நிர்ஜலம், அதாவது ஜலம் சிறிது கூட அருந்தாமல் ஏகாதசிக்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நோய் நொடிகள் தீரும். எல்லா காரியத்திலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய துவாதசிக்கு நல்ல துவாதசி என்று கூறுவார்கள். பெரியாழ்வார் அவதாரம் செய்திலும் இந்த ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில்தான் பெரியாழ்வார் அவதாரம் செய்தார். ஆகவே பெரியாழ்வாருடைய அவதார தினம். ஆகவே பெரியாழ்வாருடைய பாசுரங்களை, அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சனியும் பல்லாண்டே என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த பாசுரத்தை அன்றைய தினம் பெரியாழ்வார் சந்நிதிக்கு சென்று அங்கே ஒரு முறையும், பெருமாளுக்கு சந்நிதி சென்று ஒரு முறையும் நீங்கள் செய்வித்தால், அல்லது வீட்டிலேயே இருந்த உங்களுடைய கூட பெருமாளை இவ்வாறு செய்வித்தால் நிச்சயமாக பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஈடுபாடு அதிகமாகி அவருடைய பேருடன் நமக்கு கிடைத்து எல்லா வகையிலும் துணையாக இருந்து பெருமாள் நம்மை காப்பார் என்றிருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, பராப வருஷம் ஆணி மாதம் 12ஆம் தேதி ஜூன் 26/6/2026 வெள்ளிக்கிழமை துவாதசி திதி. அன்ற துவாதசி என்பது ராமலட்சுமண துவாதசி என்று கூறுவார்கள். அந்த துவாதசி திதி இரவு 10:22 வரை இருக்குது. அதன் பிறகு திரோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இரவு 7:16 வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். சித்தம் நாமிகம் பவகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பாண்டவ துவாதசி என்றும் ராமலட்சுமண துவாதசி என்றும் கூறுவார்கள். பாண்டவர்கள் இந்த துவாதசி விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்தார்கள். அதன் மூலமாக இழந்த ராஜ்யத்தை பெற்றார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை கூட பெருமாளை வழிபாடு செய்தால் இழந்த பொருட்களை எல்லாம் பெற முடியும். மேலும் ராமலட்சுமண துவாதசி என்று கூறார். ராமனும் லட்சுமணும் துவாதசிக்கான விரதம் இருந்த நாள். ஆகவே ராமலட்சுமணன் எப்படி பிரியாமல் இருந்தார்களோ அதே போல வெள்ளிக்கிழமை துவாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்தால் நண்பர்கள் பிரியமாட்டார்கள். மேலும் சகோதரர்கள் பிரிவினை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள். அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, பராப வருஷம் ஆணி மாதம் 13ஆம் தேதி ஜூன் 27/6/2026 சனிக்கிழமை என்று திரோதசி திதி. அன்றைய திரோதசி திதி இரவு 12:44 வரை இருக்குது. அதன் பிறகு சதுர்தசி திதி வருகிறது. சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம். இரவு 10:11 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். சாத்தியம் நாமயுகம் கௌளவகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷம் கேட்டையும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய அவதார தினம். நாதமுனிகள் என்பவர்
திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். காட்டுமன்னார் கோயில், அதாவது ஸ்ரீமுஷ்ணம் அருகில இருக்கின்ற விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் அருகில இருக்கின்ற காட்டுமன்னார் கோயிலில் பிறந்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் தான் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அவர் தொகுத்த திவ்ய பிரபந்தத்தில் சில பாசனமாவது அன்றைய தினம் பெருமாளிடமும் நாதமுனிகளுடைய சந்நிதியிலும் சென்று வாசித்தால் நிச்சயமாக பரிபூர்ண அருள், தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் சனி பிரதோஷம், பிரதோஷ காலம் சனிக்கிழமை வருவது சனி தோஷத்தை போக்கக்கூடியது, தரித்திரத்தை போக்கக்கூடியது. அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் அங்கே லட்சுமி அகர்வால் சந்திக்கு முன்பாக வந்து விஷ்ணு சரணம் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசிகள், முதலில் கும்பராசி. ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:40 முதல் ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை இரவு 12:53 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியை பிறந்தவர்கள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 22 திங்கட்கிழமை, ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். மீனராசியை பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை இரவு 12:53 முதல் ஜூன் 26 வெள்ளிக்கிழமை பகல் 12:33 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியை பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 புதன்கிழமை, 24 வியாழக்கிழமை, 25 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மேஷராசி பிறந்தவர்கள் இந்த வார கடைசியிலே ஜூன் 26 வெள்ளிக்கிழமை பகல் 12:33 முதல் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:09 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசி பிறந்தவர்களுக்கு ஜூன் 26, ஜூன் 27, ஜூன் 28 இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு அறிவிப்பு. அஸ்ட்ரோ குருஜி நரநாராயணன் என்ற பெயரில் புதிய ஆப் ஒன்று இன்றைய தினம் பகல் 11 மணிக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் ஆரம்பிக்க இருக்கிறேன். குருவரில் ஆரம்பிக்க இருக்கிறேன். அதை அனைவரும் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த ஆப்பில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். அதாவது பாரம்பரிய ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால், அதாவது உள்ளது உள்ளபடி தெளிவாக கற்றுக்கொள்ள விரும்பினால், அதாவது பொய்யில்லாமல் நிஜமாகவே கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டு அதில் கட்டண வீடியோக்கள் சுமார் 50 வீடியோக்களுக்கு மேல் கட்டண வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்களை கட்டணத்தை செலுத்தி அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதில் சந்தேகம் வந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மாதத்திற்கு ஒரு முறை நேரடி வகுப்பு சனி ஞாயிறுகளில் சேலத்திலே நடைபெற இருக்கிறது. அல்லது 50-60 நபர்கள் சேர்ந்தால் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயும் வந்து நான் வகுப்பு எடுக்க தயாராக இருக்கிறேன். 2 நாட்கள், மாதத்திற்கு 2 நாட்கள் மட்டும். ஆகவே நீங்கள் அதில் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அந்த சந்தேகம் இருந்தால் கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த நேரடி வகுப்பிலே நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நீங்கள் சிறந்த ஜோதிடராக முடியும், உண்மை ஜோதிடராக முடியும், சந்தோஷத்தை பெற முடியும். இவ்வாறாக இந்த வார பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.